சார் ஸ்டெப்னியும் பஞ்சரா இருக்கு. யோ, நீ என் டிரைவரா மட்டும் இருந்ததுன்னா இங்கேயே உன்னை அடிச்சு துரத்தி விட்டுருவேன். 6 மணிக்கு மேல ஆளினால அரேஞ்ச் பண்றதுனால பல்ல கடிச்சிட்டு. யோ, லைஃப்ல 4 வீல் வீக்கா இருந்தாலும் ஸ்டெப்னி மட்டும் ஹெல்த்தியா இருக்கணும். இதான் நம்ம பிரின்சிபல். உனக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். தெரியும். மண்டை ஆடி நடத்த நிறுத்தான். ஏதாவது குழந்தை இருந்தாலும் மடியில படுத்து பேன் பார்த்து விடுன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கலாம். அதுக்கும் வழியில எங்க போய் பஞ்சர் அடிக்கணும்? கொஞ்சம் தூரம் போனா மெயின் ரோடு, அங்க போட்டலாம் சார். அது வரைக்கும் நான் இங்க என்ன பண்ணலாம்? பக்கத்துல தான் என் ரிலேஷன் வீடு, அங்க வெயிட் பண்ணுங்க சார். இதை முதல்லயே சொல்ல வேண்டியதாயா? ஒரு ரிலேட்டிவ் இல்லையா? வாங்க சார். பாட்டி ரொம்ப யோசிக்கிறே. சம் கேர்ள்ஸ் தேர். வாங்க சார். என்னையா சொந்தக்காரர் வீடுன்னு சொன்ன? வீடு மட்டும்தான் இருக்கு, சொந்தக்காரங்க யாரையும் காணாம? ஊருக்கு போயிருக்காங்க சார். தனியா இருந்தா நான் பயந்துக்குவேன். பெரியவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க சார். பாப்பா மட்டும் இருக்கு. பிரீத்தி, அங்கிள் வந்திருக்காரு, வந்து வணக்கம் சொல்லு. அங்கிளா? பிரீத்தி நான் எல்கேஜி படிக்குது. வணக்கம். இது யாரு? பிரீத்தியோட டீச்சரா? இதுதான் பிரீத்தி சார். மகராசியாருமா சார்? என்ன பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கு பாரு பொண்ணு சார். இருக்கட்டு, என் பொண்ணு மாதிரிப்பா. நல்லா இருமா. நம்பிக்கை வா, பஞ்சர் அடிக்கு போலாம். ஐயோ, நீங்க இருங்க சார். பிரீத்தி, சார கவனிச்சுக்குமா. சரிங்க அங்கிள், நான் காஃபி கொண்டு வரேன். கவனிச்சுக்கன்ட்டு போறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, 1000 தான் அப்படி இப்படி தொழில் பண்றவனா இருந்தாலும் எல்லாத்தையும் ஓபனாவா சொல்லிட்டு போக முடியும்? என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பொண்ணு இல்லையா? நாம தான் அருணாச்சலம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு குத்து மதிப்பா கணக்கு போட்டு மூவ்மெண்ட் எடுக்கணும். நீவா பேசாம நீங்க பங்கர் போட போல போவனாடா? போயிருந்தா என் வாழ்க்கையோட பஞ்சர் ஆயிடும். அவங்க கல்யாணத்துக்கு என்ன செலவாக கூட்டி கணக்கு போட்டுருந்தோம். என்னப்பா சொந்தக்காரங்களை ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னேன். எல்லாம் மொத்தமா வந்தானுங்களே. இவ்வளவு சொந்தக்காரர் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நான் மேட்ரியே டச் பண்ணிருக்க மாட்டேன்ப்பா. அதை விடுங்கப்பா, விடுங்கப்பா. ஐயா, ஐயா, எல்லாரும் என்னை அடிக்க வராங்க. ஐயா, வாங்கய்யா, எல்லாரும் அடிச்சு கொண்டு வருவாங்கய்யா. தம்பி, ஐயா, காப்பாத்து தம்பி, என்ன காப்பாத்துப்பா. ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா. டேய், உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டி உயிரோட இருந்து நடு ரோட்ல இழுத்து போட்டு பாஞ்சாலியாட்ட சேலை உருவனா தாண்ட புத்தி வரும். மானம் கட்டவனே, இவன் பொண்டாட்டி உத்தமையா இருந்திருந்தா இவன் எதுக்கு ஊர்மையறான்? பத்தினி வேஷம் போட்டு இவனை ஏமாத்திருப்பா, பகல் வேஷம் போட்டு இவன் ஊரை ஏமாத்துறான். விதவிதமா அனுபவிச்சான். இப்ப இவன் விதி முடிய போகுது.
உன்னை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. ஜாமீன்ல எடுத்தப்ப இன்சல்ட் பண்ண, இப்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருக்க. ஏன்? ஒருத்தனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டது தப்பா? சண்டை போட்டது தப்பு இல்ல, ஆனா ரத்தம் கொடுக்குற அளவுக்கு போனது கொஞ்சம் ஓவரா தெரியுது. அது என்னோட ரத்தம் இல்ல, அவரோட ரத்தம் தான். அவர் என் அப்பா. ஒவ்வொரு மகனுக்கும் இனிஷியலுங்கிறது தலையில வைக்கிற கிரீடம். ஆனா எனக்கு அது கையில மாட்டின விலங்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வர தகராறு அவர் என்னை விட சின்னவரா நினைச்சுக்கிறதுல தான். வயசுல இல்ல, புத்தியில. ஸ்கூல் டேஸ்ல உங்க அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அர்த்தம் புரியல. அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு பிடிக்கல. வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காகங்கிறது எங்க அப்பாவோட நேச்சர். எதை அனுபவிச்சாலும் அதுல நேர்மை இருக்கணுங்கிறது என்னோட நேச்சர். எங்க அம்மாவோட இடத்த நிரப்ப ஒரு மனைவி வேணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு பொண்ணு வேணும். அதை என்னால ஜீர்ணிக்க முடியல. தட்டி கேட்டேன், அவரால் அதை தாங்க முடியல. சுயமா சம்பாதிக்கிறோங்கிற திமிர அவருக்கு, சுயமரியாதைங்கிற திமிர எனக்கு. வெளியே வந்துட்டேன். ஆனாலும் அவர் அடிப்பட்டு கடந்தப்போ என்னையும் நிறைய நான் துடிச்சு போயிட்டேன். அது என்னமோ என் மனசு கேட்கல. பிரதர், அந்த ராஸ்கல் ஒன்ன மாதிரி ஒரு மகனை பெத்த புண்ணியம் தான் இன்னைக்கு அவன் உசுரை காப்பாத்தி இருக்கு. அவன் ரத்தத்தை தான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்ன பாரு, அது ரொம்ப தப்பு. உன் முட்டிக்கால் ஓடுதே, அதான் அவன் ரத்தம். உன் நெஞ்சில ஓடுது பாரு, அது உன்னை பெத்த தாயோட ரத்தம். படுவா, ரத்தம் கொடுக்காமலே அவனை சாகடிச்சிருக்கணும். சார், பேஷண்ட் படிச்சிட்டாரு. ஐயோ, பொழைச்சிட்டானாமே. மறுபடியும் நல்ல பாம்பு ஊருக்குள்ள விட்டுட்டானுங்களே. சார், அந்த பையன் மட்டும் உங்களை இங்க சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்து ரத்தம் கொடுக்கலனா நீங்க பிழைக்கிறதே கஷ்டம். இது வரைக்கும் உங்க உடம்புல இருந்தது உங்க தாய் தந்தை கொடுத்த உயிர். இப்ப இருக்கிறது அந்த புள்ள கொடுத்த உயிர். பாவம் யாரு பெத்த புள்ளையோ அனாதை போல தெரியுது. டாக்டர், அவனுக்கு உயிர் கொடுத்ததே நான் தான் டாக்டர். எஸ், ஹி இஸ் மை சன். அப்படியா? அந்த புள்ள என்கிட்ட ஒண்ணும் சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கலையே டாக்டர். இப்போ ஊருக்கு போகும்போது சுறுசுறுப்பா போவ, ஏன் இந்த வாட்டி மென்டலா டல்லா இருக்க? உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான். நான் என்ன குழந்தையா? 12 அல்சேஷன் ஆகி நானும் ஒண்ணு. திருட வந்து அவனை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நீ குழந்தையா இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா குழந்தையாவே இல்லைன்னு தான் கவலைப்படுறேன். நான் எப்படிமா குழந்தையாவே இருக்க முடியும்? ஆசைப்படுறது கூட ஒரு லிமிட் இருக்கு. நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நடக்க போறது இல்ல. அதுக்காக ஆசைப்படாம இருக்கவும் முடியாது. அதான் ஹியூமன் சைக்காலஜி. நீ ஜாக்கிரதையா இரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, உன் வீட்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ வீட்டை பத்திரமா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னது உன்னை.